அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழ் தேவனோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் எப்படி கவலையின் மேல் ஜெயம் கொள்வது என்ற தலைப்பின் கீழ் தேவனோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கவலை இது எல்லோரையுமே பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் பாருங்கள். குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு மத்தேயு 6 அதிகாரத்தில் சொல்லுகிறார் அல்லவா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த கவலை, உலக தேவைகளுக்கு அடுத்த கவலை, அது எல்லோரையுமே பாதிக்கிற ஒரு பெரிய கவலை தான் பாருங்கள். இப்படி மனுஷன் இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான விதத்தில் கவலையினால் என்ன செய்கிறான்? பாதிக்கப்படுகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம்முடைய கவலைகளை நாம் தேவனிடத்தில் கொடுத்து அதன் மூலம் நாம் கவலை பாரத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது பாருங்கள். இதற்கு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். முதலாவதாக சங்கீதம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 55 அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்கள். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. அது என்னது? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை என்ன செய்து விடுங்கள்? வைத்து விடுங்கள். நீங்கள் உங்கள் பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக அவைகளை சுமப்பேன் என்று சொல்லி இங்கே வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டுரு, ஏன்னா அவர் உங்களை என்ன செய்வார்? ஆதரிப்பார். உங்களை ஒருபோதும் என்ன செய்ய விட மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். இதுதான் வேதத்தின் சத்தியம். தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 31 வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்க கவலைப்படாதிருங்கள். இதுதான் வேதத்தின் சத்தியம். தேவ பிள்ளைகளே, நான் கவலையின் மேல் ஜெயம் கொண்டு கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். நாம் ஏற்கனவே வாசித்த வசனம், பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பாருங்க. சிலவற்றுக்கு கவலைப்படலாம், சிலவற்றுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லலை பாருங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த கவலைகளை கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு நாம் கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக என்ன செய்யலாம், வாழலாம். பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. வைத்து விட்டுருங்க. கவலை என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, சுமந்துக்கிட்டே என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, வைத்து விட்டுருங்கன்னு சொல்லி வேதம் மிக அழகாக நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த நாம் வாசித்த வசனங்களிலிருந்து வேதத்தினுடைய ஒரு சத்தியம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அது என்னது? நாம் கவலையிலிருந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவதன் மூலம் நாம் கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதற்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வழியை என்ன செய்திருக்கிறார், திறந்திருக்கிறார். பாருங்க, உலகத்தில் பொதுவாக நினைப்பாங்க, கவலைப்பட்டு தானே பிரதர் ஆகணும், கவலைப்பட்டு தான் ஆகணும், உலகத்தில் தானே வாழ்கிறோம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறபடினால், அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால், நாம் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விட்டு நாம் கவலைப்படாமல் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். பாருங்க, ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மேல் அக்கறை உள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க, அப்போ இந்த வசனங்களிலிருந்து நாம் தெளிவாய் தெரிந்து கொள்கிறோம், நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும், கவலையின் மேல் என்ன செய்ய முடியும், ஜெயம் பெற முடியும். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் காரியங்களால் வருகிற கவலையை எப்படி மேற்கொள்வது, எப்படி கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பது, எப்படி கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களை வாழ்வது, இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கவலையின் மேல் ஜெயம் பெற வேண்டுமென்றால் முதலாவது கவலை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வருகிறது, எப்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதற்கு முதலாவதாக நாம் லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், எப்படி கவலை நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வருகிறது, ஏன் வேதம் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஏன் இயேசு நமக்கு போதிக்கிறார். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, அதனால தான் பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்போ கவலை எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை குறித்து முதல் காரியத்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே மரியாள் மார்த்தாள் என்ற 2 சகோதரிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய வீட்டிற்கு இயேசு என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். பாருங்க, இப்போ மரியாள் என்ன செய்கிறாள், கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்கிறாள், கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாளோ பாருங்கள், இயேசுவுக்காக உணவு சமைக்கிற அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, கவலை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை மார்த்தாள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். தேவ பிள்ளைகளே, கவலை
எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை குறித்து இங்கே மார்த்தாள் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், நாம் ஏற்கனவே பார்த்தோம். மரியாள் ஆண்டவரோட பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாள், கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் மார்த்தாள் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். இப்போது அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகிறது, மார்த்தாள் என்ன ஆகிறாள், பற்பல வேலைகளால் என்ன செய்கிறாள், வருத்தம் அடைகிறாள். அதாவது பாரம் அடைகிறாள். பாரம் அடைந்தவுடன் இப்பொழுது கவலை அவளை என்ன செய்கிறது, நிரப்புகிறது. பாருங்கள், நிரப்பின உடனே பாருங்கள் எப்படி மார்த்தாளுடைய வாழ்க்கையை அது பாதிக்குது. பாருங்கள், முதலாவது மார்த்தாள் ஆண்டவர் மேலே என்ன செய்கிறாள், வருத்தப்பட்டுக்கிறாள். ஆண்டவர் மேலே அவளுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம்? ஆண்டவரே, என் சகோதரி இப்படி என்னை தனியை விட்டு உங்களுடைய பாதத்தில் உட்காந்துருக்காளே, எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும். அவள் இப்படி உங்களுடைய பாதத்தில் உட்காந்துட்டு எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாளே, அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி மார்த்தாளுக்கு ஆண்டவர் மேலே ஒரு மனத்தாங்கல் ஏற்படுவதை நாம் இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரி மேலும் அவளுக்கு ஒரு மனத்தாங்கல், மன வருத்தம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அப்போது தேவ பிள்ளைகளை பார்த்தீர்களா, கவலை எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. கவலை இங்கே மார்த்தாள் வாழ்க்கையிலேருந்து பார்க்கிறோம். அது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை பாதிக்குது. அது மாத்திரமல்ல, கவலை நம்முடைய உறவு, மனித உறவுகளோடு இருக்கிற அந்த உறவையும் அது என்ன செய்கிறது, பாதிக்கிறது. பாருங்கள், அப்போது தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தம்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலை படாமல். பாருங்கள், இங்கே மரியாள் அந்த வார்த்தையில் அப்படியே வாழ்கிறாள். பாருங்கள், அவள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்து விடுகிறாள். இங்கே 39 லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே மரியாளை குறித்து அழகாக போட்டிருக்குது. பாருங்கள், மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே கர்த்தர் மேல் தன்னுடைய பாரத்தை வைத்துவிட்ட ஒரு மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் என்ன செய்கிறாள், தன்னுடைய எல்லா பாரத்தையும் இயேசு மேலே வச்சுட்டு பாருங்கள், அவருடைய பாதத்தில் போய் உட்காந்துட்டா. பாருங்கள், ஏன்னா அவளுக்கு தெரியுது இயேசு தன்னை விசாரிக்கிறவரானபடினால் அவளுடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்யலாம், இயேசு மேலே என்ன செய்யலாம், வைத்திடலாம். அவள் கவலையை என்ன செய்ய வேண்டிய, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது வச்சிட்டதுனால பாருங்கள், இப்போது மரியாள் பாருங்கள் கவலையிலிருந்து விடுதலை பெற்றவளாக இருக்கிறாள். மார்த்தாள் கவலையில் நிரம்பினவளால் இருக்கிறாள். ஆனால் மரியாளோ கவலையிலிருந்து விடுதலை பெற்றவளாக, சமாதானத்தை அனுபவிக்கிறவளாக, இயேசு அவளை மரியாள் இயேசு தன்னை விசாரிக்கிறதை என்ன செய்கிறாள், அனுபவிக்கிறாள். பாருங்கள், அதான் கீழே இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால் தெரிந்து கொண்டாள். அப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைக்கிறதை நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறது என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் கவலைப்பட மாட்டேன், நான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அப்போது இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நல்ல பங்கை என்ன செய்கிறீர்கள், தெரிந்து கொள்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாமல் இருப்பது, நல்ல பங்கை தெரிந்து கொள்வது. அப்போது தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம ஒரு ஆசைப்படணும். நான் மார்த்தாளை போல் என்ன செய்ய மாட்டேன், இருக்க போகிறது இல்லை. பற்பர காரியங்களினால் வருத்தம் அடைந்து கடைசியில் ஆண்டவர் மேலே வருத்தப்பட்டுக்கிட்டு, சகோதரி மேலே வருத்தப்பட்டுக்கிட்டு, இப்படி பாருங்கள், உறவுகள் கவலையினால் நிரம்பி உறவுகள் பாதிக்க என்ன செய்யக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அப்போது தேவ பிள்ளைகளே,
நாம் இங்கே இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் மார்த்தாள் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். கவலை நம்முடைய உறவுகளை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. பிறர் மேலே அது ஒரு மனஸ்தாபத்தை நமக்கு உண்டாக்கி விடுகிறது. பாருங்கள், பிறர் நம்மேல் அக்கறை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு என் மேல் அக்கறை இல்லை, என்னுடைய உறவுகளுக்கும் என் மேல் அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை மனதில் என்ன செய்திருது? கொண்டு வந்துடுது. பாருங்கள், அப்போது இதனால தான் பிலிப்பியர் 4:6 சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் நீதிமொழிகளுக்கு செல்வோம். பாருங்கள், நீதிமொழிகளில் இன்னும் எப்படி கவலை நம்மை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. பாருங்கள், இப்பொழுது வாசிக்கிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 12:25. இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதம் ஒரு காரியத்தை அழகாக சொல்லித்தருது. பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை என்ன செய்யுமா? ஒடுக்கி விடுமா. பாருங்க, அதுதான் மார்த்தாள் வாழ்க்கையில் நடந்தது. அவள் இருதயம் கவலையினால் நிரம்பின உடனே அவளுடைய இருதயம் என்ன செய்து விட்டது? ஒடுங்கி விட்டது. அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் கவலையினால் நிரம்பினவர்களாக இருந்தால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. உங்கள் இருதயம் என்ன செய்துவிடும்? ஒடுங்கி போய்விடும். பாருங்க, ஏன்? கவலை இருதயத்தை என்ன செய்கிறது? ஒடுக்குகிறது. பாருங்க, அப்போ இருதயம் கவலையினால் ஒடுக்கப்படும் போது என்ன ஆகிறது? அடுத்தது வாசிக்கிறேன். பாருங்கள், இப்போ நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். தேவ பிள்ளைகளே, இங்கே மன துக்கம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கணும் வேதம் சொல்லுது. பாருங்க, வசனம் சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி என்ன செய்கிறது? தருகிறது. ஆனால் மன துக்கம் என்ன செய்கிறது? ஆவி முறிந்து போகும்படி செய்து. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் முறிந்து போகும்படி என்ன செய்கிறது? செய்து விடுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, துக்கம் எவ்வளோ மோசமானதாக இருக்குது. பார்த்தீங்களா? மன துக்கம் என்ன செய்து விடுகிறது? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதபடி தடுத்து விடுகிறது. நம்முடைய ஆவி முறிந்து போகும்படி செய்து விடுகிறது. நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை செயல்படாதபடி அது தடுத்து விடுகிறது. பாருங்க, ஆவியானவருடைய வல்லமையை அது முறித்து போட்டு விடுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஏன்னா நாம் கவலையினால் நிரம்பி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய என்னது முடியாது. பாருங்க, அப்போ மன துக்கம் இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. பாருங்க, அப்போ மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும்போது என்ன ஆகுது? இப்போ நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 17:22வது வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன செய்யுமா? உலர பண்ணும். தேவ பிள்ளைகளே, பாருங்கள் எந்த அளவுக்கு கவலை நம்மை ஒடுக்குகிறது. பாருங்க, முதலாவது கவலை இருதயத்தை ஒடுக்கி விடுகிறது. இருதயம் ஒடுங்கி போகும்போது ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாமல்
கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அப்போ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாமல் நாம் ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படாமல் இருக்கும்போது என்ன ஆகுது? அது முடிவில் நம்முடைய சரீரத்தை கூட பாதிக்க ஆரம்பிச்சிருது. பாருங்கள் எந்த அளவு பாதிக்குது. இங்கே வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவி, மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும்போது அது எலும்புகளையும் என்ன செய்யுமா? உலர பண்ணும். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் இந்த கால் வலி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன செய்யுது இருக்குது பாருங்கள் சமுதாயத்தில். அநேகர் இன்றைக்கி கால் வலியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல டாக்டர்கிட்ட போயும் விடுதலையே இல்லை, எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டும் விடுதலையே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஏனென்றால் அந்த கால் வலி, அந்த எலும்பில் வருகிற வலிக்கு காரணம் என்ன? மன துக்கம். மன துக்கம், மனம் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறபடினால் இப்போ அந்த எலும்பில் இருக்கிற வலி, கால் வலி, எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? வலி போக மாட்டேங்குது. ஏன்னா வலி போகணுன்னா கவலை என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். அப்போது தேவ பிள்ளைகளே, இதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அதையே வச்சுக்கிட்டு இருக்காத, பாரத்தை நீ வச்சுக்கிட்டு இருக்காத. வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிவில் உன் சரீரமே என்ன செய்துடும்? அது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பலவீனப்பட்டு போயிடும். எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நான் சரீரத்தில் பலவீனப்பட்டு போயிருந்தேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்துக்கு காரணம் உன் இருதயத்தில் இருக்கிற கவலை. அப்போ நீ என்ன பண்ண? கவலை என் மேலே வச்சிட்டீன்னா உன் சரீரம் சோகமாயிரும் அப்படின்னார். அப்போ பாருங்கள், நான் கவலையிலேருந்து விடுதலை பெறக்கு, நான் கவலையிலேருந்து விடுதலை பெறுகிற சில பிரசங்கங்களை கேட்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இந்த நான் உங்களுக்கு வாசித்து காட்டின வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க கவலையிலேருந்து எனக்கு விடுதலை வந்துச்சு. கவலையிலேருந்து விடுதலை வந்தவுடனே சரீரத்தில் இருக்கிற பலவீனமும் என்ன செய்து விட்டது? குணமாகி விட்டது தேவ பிள்ளைகளே. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏன்? நாம் இந்த வசனங்கள்லேருந்து பார்த்தோம், கவலை நம்முடைய உறவுகளை பாதிக்கிறது, கவலை நம்முடைய இருதயத்தை ஒடுக்குகிறது, கவலை ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட விடாமல் நம்முடைய ஆவியை முறிந்து போக வைக்கிறது. நம்முடைய ஆவி முறிந்து போகும்போது நான்காவதாக நம்முடைய சரீரமும் என்ன செய்து விடுகிறது? பலவீனப்பட்டு போய் விடுகிறது. அப்போது இன்றைக்கு ஒருவேளை சரீரத்தில் பலவீனப்பட்டு போய் இருக்கிறீங்களா? சரீரத்தில் சில வலியினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த வலிக்கு கவலை கூட ஒரு காரணமாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்போது தேவ பிள்ளைகளை, இப்பொழுது நாம் ஜெபத்தின் மூலம் இப்பொழுது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு இந்த கவலையிலேருந்து நம்ம விடுதலையை கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாமா தேவ பிள்ளைகளே? ஏனென்றால் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சாச்சுன்னா பாருங்க, கவலை நம்முடைய உறவுகளை பாதிப்பது நின்று போய்விடும். நம்முடைய இருதயம் ஒடுங்கி போகிறது நின்று போய்விடும். பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாமல் நம்முடைய ஆவி முறிந்து போகிறது நின்று போயிடும். ஆவி முறிந்து போகலைன்னா நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போகாது, சரீரமும் என்ன செய்து விடும்? பலனடைந்து விடும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆதலால் இந்த நாளிலே நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் எல்லாரும் நாம் ஜெபிப்போம். பாருங்க, அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எப்படி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு எப்படி கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி. இந்த நாளிலே அப்பா, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்பொழுது ஆண்டவரே அந்த சுமந்து கொண்டிருக்கிற கவலையிலிருந்து விடுதலை பெறட்டும் ஆண்டவர், விடுதலை பெறட்டும். மார்த்தாளை போல் யாரெல்லாம் கவலையை சுமர்ந்தவர்களாக இருக்கார்களோ இப்பொழுது மரியாளை போல இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து தங்களுடைய கவலையெல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விட்டு
அவருடைய வார்த்தையை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க. அதன் மூலம் கவலையினால் பாதிக்கப்பட்ட உறவுகள் சரி செய்யப்படட்டும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு, சக மனிதர்களோடு இருக்கிற உறவு சீர்படட்டும். உறவுகளில் ஒப்புரவாகுதல் உண்டாகட்டும். அந்த ஒடுங்கி போன இருதயத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆவி முறிந்து போன அந்த நிலையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறட்டும். சரீரத்தில் அடைந்திருக்கிற அந்த பலவீனம், அந்த சரீர வலியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுகிறக்காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.